Hi friends, welcome to Concast Hindu News Analysis dated 30 July and 31st July ல இருக்கக்கூடிய important articles பார்க்க நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறமாட்டி புதுசா மாஸ்க் ஒன்று பில் பண்ணலாம் அயோத்தியால அப்படின்னு கோர்ட் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த பர்டிகுலர் மாஸ்கை பில் பண்றதுக்கு ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணும். எல்லா பவர்ஸும் அவங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட். அப்ப இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா இந்த மாஸ்க் பில் பண்றதுக்கு தேவையான ட்ரஸ்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரஸ்ட் என்னன்னு சொல்ல போறாங்கன்னா இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன். பாபர் மசூதி 1992ல இடிச்சதுக்கு அப்புறமாட்டி ரொம்ப வருஷமா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் அப்படின்னு ஒன்று நடந்துட்டே இருந்தது. ஸோ அப்ப இந்த கேஸ்ல வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு நெகட்டிவா இருக்கக்கூடாது, வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கட்டிக்கலாம். ஆனா எந்த இடத்துல டெமாலிஷ் பண்ணாங்களோ அங்கேயே கட்ட முடியாது. ஆனா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பிளேஸை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 5 ஏக்கர்ஸ் இதுல தனிப்பூர் அப்படிங்கிற வில்லேஜ்ல வந்துட்டு இந்த மாஸ்க் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அயோத்தியால இருந்து இது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ பிப்ரவரி 24th அன்னைக்கு எப்ப இந்த வேர்டிக்லாம் வர ஆரம்பிச்சதோ அப்போ வந்துட்டு இந்த லேண்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு யார் சொல்லிட்டாங்க அப்படின்னா முஸ்லிம்ஸ் வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் எவால்வ் ஆயிட்டு இருந்தது. இந்த மாதிரி வேர்டிக்ட் வந்துட்டு நம்மள வெளியில ஒரு இடத்துல மாஸ்க் வச்சுக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எக்ஸ்ட்ராவா இன்னும் ஃபைல் பண்ணலாமா, சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட ரீவிசிட் பண்ண சொல்லலாமாங்கிற சிச்சுவேஷன்ஸ் இருந்தபோது கடைசியில யாரு இந்த சுன்னி சென்ட்ரல் வாஃப் போர்டோட பிரசிடென்ட் வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இல்ல வேணா கேஸ்க்கு போக அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட் வேற என்னமோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா we will construct a center which will showcase இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சரை பத்தி தெரிவிக்கிற மாதிரியான ஒரு சென்டர் கட்ட போறோம். பிளஸ் வேற என்னென்ன அப்படின்னா ரிசர்ச் அண்ட் ஸ்டடி ஆஃப் இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சர் பத்தி படிக்க போறாங்க. பிளஸ் பப்ளிக் லைப்ரரி ஒன்று இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next article that we will read is Rafales arrive at Ambala Air Base. அம்பாலா அப்படிங்கிற ஏர்பேஸ் இந்தியால எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் பிரசன்ட் இன் ஹரியானா. ஃபர்ஸ்ட் இந்த ரஃபேல் டீல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005-6 அந்த டைம் ஸ்கேல்லயே இதுக்கு முன்னாடி இருந்த யூபிஏ கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 126 ரஃபேல் ஜெட்ஸ் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் பேசி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த அக்ரிமெண்ட் நாளடைவுல ரொம்ப பெருசா வந்துட்டு டெவலப் ஆகி வந்திருந்திருக்காது. அப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2016ல வந்துட்டு அந்த 126 அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசா ஒரு டீல் போடுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் பிரான்ஸ்ல இருக்க டசால்ட் ஏவியேஷன் செக்டாரும் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி சைன் பண்றாங்க. இது வரைக்கும் இந்தியா போட்டதுலயே லார்ஜஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஒரு ஏர்கிராஃப்ட் நடக்குது அப்படின்னா அமௌண்ட் மூலியமா நடக்குது அப்படின்னா அது ரஃபேல் டீல் தான். ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.87 பில்லியன் யூரோஸ் பிரான்ஸோட சைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வாங்குறதுக்கு அப்படின்னா 36 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறதுக்காக. இந்த ஃபைட்டர் ஜெட் 36ல 5 இப்போதைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு வந்துருச்சு. எங்க வந்தது அப்படின்னா அம்பாலா அப்படிங்கிற பிளேஸ்க்கு. இந்த ரஃபேல் ஜெட் வந்தக்கூடிய சிச்சுவேஷன் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் கான்ஃபிளிக்ஸ் வந்துட்டு இன்னும் ரொம்ப டீஎஸ்கலேட் ஆகல அப்படிங்கிறது தான். இந்த ரஃபேல் ஜெட் இந்தியாவோட ஏர்கிராஃப்ட் பேஸையே வந்துட்டு ஒரு எலிவேட்டட் பொசிஷன்ல ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் அ மல்டி ரோல் ஏர்கிராஃப்ட் விச் வில் ரெவல்யூஷனரைஸ் த கெப்பாசிட்டிஸ் ஆஃப் தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப அது என்ன மல்டி ரோல் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடியது. ரேஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஃபியூவல் வந்துட்டு ஃபிளையிங் மோட்லயே ரீஃபில் பண்ணி பறந்துட்டே இருக்கும் போது கூட ஃபியூவல் டிராப் ஆயிடுச்சுன்னா ரீஃபில் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். சரி, எதுக்காக இந்தியாவுக்கு இந்த ரஃபேல் ஜெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ மல்டி ரோல் காம்பேக்ட் ஃபைட்டர்ஸ். நியூக்ளியர் வெப்பன்ஸும் கேரி பண்ணலாம், கன்வென்ஷனல் வெப்பன்ஸும் கேரி பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கட்டும், ஆன்டி ஷிப் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த ரஃபேல் ஜெட்ஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஸோ யாரெல்லாம் மேனுஃபேக்சர் அப்படின்னா டசால்ட் ஏவியேஷன். ஸோ இதனால எவ்வளோ கெப்பாசிட்டி ஹோல்ட் பண்ண முடியும்னா கிட்டத்தட்ட 9
9500 500 kgs வரைக்கும் வெப்பன்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் அ ப்ரிசிஷன் கைடட் ஏர் டு ஏர் மிசைலாவும் ஆக்ட் பண்ண முடியும். ஏர்ல இருந்து ஏருக்கும் ஹிட் பண்ண முடியும். ஏர்ல இருந்து இன்னொரு ஃபைட்டர் ஜெட் வருது அப்படின்னா அதையும் ஹிட் பண்ண முடியும். ஏர்ல இருந்து கிரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு பொசிஷனை ஹிட் பண்ணும் அப்படின்னாலும் ஹிட் பண்ண முடியும். ஆஸ்திரா ஆர் அஸ்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு இந்தியா கிட்ட. ஒரு இது என்ன பண்ணும் இந்த அஸ்த்ரா மிசைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்ல இருந்து ஏருக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா இந்த ரஃபேல் ஜெட்னால ஏர்ல இருந்து ஏர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டையும் டெமாலிஷ் பண்ண முடியும். ஏர்ல இருந்து கிரவுண்ட்ல இருக்கக்கூடியதையும் டெமாலிஷ் பண்ண முடியும். அண்ட் லுக் அட் தி ரேஞ்ச், எவ்வளோ ரேஞ்சுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 3700 கிலோமீட்டர்ஸ். அப்ப பாகிஸ்தான் இந்தியன் டெரிட்டரியில இருந்து என்ன பண்ணலாம், அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு ரேஞ்ச், அதாவது விசிபிலிட்டியை தாண்டியும் வந்துட்டு அட்டாக் பண்ணக்கூடிய மாதிரி. அந்த மேக்ஸிமம் ஸ்பீட் இஸ் 1389 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார் என்ன ஆகுதோ அப்படின்னு கேட்டீங்கன்னா டிராவல் பண்ணும். அப்ப எவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு டிராவல் பண்ணக்கூடிய ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீல் வந்துட்டு சைன் பண்ணும்போது இந்த ரஃபேல்ல வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன் அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மெட்டியோர் ஏர் டு ஏர் மிசைல். அதாவது ரேஞ்ச் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய ரேஞ்சை விட்டு தாண்டி இருந்தாலும் கூட என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரைக் பண்ண முடியும் வித் ஈவன் இஃப் இட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் 150 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரஃபேல் தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் டிஃபென்ஸ் டீல் இது வரைக்கும் இந்தியா சைன் பண்ணதுல. இந்தியால இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ரஃபேல் டீல் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர்ஸ். உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர்ஸ் இதுதான். இதுல இந்தியாவுக்கு தேவையான சில மாதிரியான சேஞ்சஸும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஏர் டு ஏர் மிசைல்னால இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கேன் டார்கெட் இன்சைட் பாகிஸ்தான். நம்ம பாகிஸ்தான் டெரிட்டரிக்குள்ளேயே டார்கெட் பண்ணலாம். எங்க இருந்து, இந்தியன் டெரிட்டரியில இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இது இப்போதைய சைனா பார்டர் இஷ்யூ நடக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு எலிவேட்டடா ஒரு அட்வான்டேஜா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். The next article that we'll speak is Indians the biggest group getting Australian citizenship. எல்லா கண்ட்ரீஸும் வந்துட்டு இன்னொரு ஃபாரின் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. இந்தியாலையும் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க பை த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரலைசேஷன். ஸோ இந்த டாபிக் படிக்கும் போது என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல இருக்கு அப்படின்னு படிக்கிறதுக்கு யூ ஹாவ் டு ரீட் த சிட்டிசன்ஷிப் சாப்டர் இன் பாலிட்டி புக் லக்ஷ்மிகாந்த்ல போயிட்டு சிட்டிசன்ஷிப்பை பத்தி படிச்சுக்கோங்க. இந்தியா டூயல் சிட்டிசன்ஷிப் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப இந்தியால இருக்கக்கூடியவங்க வேற ஏதாச்சும் கண்ட்ரிக்கு போயிட்டு அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா இந்தியா இவங்களோட சிட்டிசன்ஷிப்பை என்ன பண்ணிடுவாங்க, டெர்மினேட் பண்ணிடுவாங்கங்கிற சிச்சுவேஷன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியால இப்ப இந்தியால இருந்து போன சில மக்கள் வந்துட்டு எங்களுக்கு ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் மட்டும், அதாவது 2019-20 டைம் ஸ்கேல்ல மட்டும் ஆஸ்திரேலியால கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்திருக்காங்க. அதுல 38,209 மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன்ஸ். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் யாருக்கு தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு தான் கொடுத்திருக்காங்க. இந்தியன்ஸ்க்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது, they have given it for பிரிட்டிஷர்ஸ், சைனீஸ், பாகிஸ்தானிஸ் எல்லாருக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுனால ஆஸ்திரேலியாவும் என்ன மாதிரியான ஒரு கண்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட எத்னிசிட்டி மட்டும் ஆஸ்திரேலியன் பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 2.8 பாப்புலேஷன் வந்துட்டு இந்தியன் ஆரிஜினா தான் இருக்காங்க அப்படிங்கிறது. இது எந்த இதுக்கு அடியில படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்தியன் டயஸ்போரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும்ல. இந்த டயஸ்போரா அப்படிங்கிறது இந்தியனோட ஆரிஜின், ஆனா அவங்க வேற ஒரு கண்ட்ரில இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணலாம், நம்ம நாட்டுக்கு வந்துட்டு பிற்காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வரலாம். என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ரீசெண்டா ஏர் இந்தியால வந்துட்டு என்ஆர்ஐஸ் ஆர் கிவன் 100% ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பிற்காலத்துல இந்தியாவுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், அங்க அவங்க நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்றக்கூடிய சிச்சுவேஷனா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய பாலிசிஸ் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸை எப்படி இந்த பாப்புலேஷன் எவால்வ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும். The next article that we will speak is protesting is a
ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன் திடீர்னு யுனைடெட் நேஷன்ஸ் இது சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய உலக அளவுல வந்துட்டு ஜாஸ்தியா புரொட்டஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு. டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரீட்ஸ்லலாம் நடந்துட்டு இருக்கு. எய்தர் அவங்களோட பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கேட்டா இருக்கட்டும், இல்ல நெறைய இடத்துல இன்ஜஸ்டிஸ் நடக்குது. ரேஷியல் இன்ஜஸ்டிஃபிகேஷனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் புரொட்டஸ்ட் நடந்துட்டே இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயுமே ராதர் இட் பி யுஎஸ்ஆ இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், இந்த புரொட்டஸ்ட் நடக்கும்போது என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப சப்ரஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல யுனைடெட் நேஷன்ஸோட ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி வெளியில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி புரொட்டஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட். அத ஆன்லைன்லயே அவங்க புரொட்டஸ்ட் பண்ணலாம், இல்ல இன் பர்சனாவும் புரொட்டஸ்ட் பண்ணலாம். ஆனா பீஸ்ஃபுல்லா புரொட்டஸ்ட் பண்ணணுங்கிறது மட்டும் தான். ஆனா நீங்க புரொட்டஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையே நீங்க பப்ளிக் செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறதுக்காக நீங்க சப்ரஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக எதை கோட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல ஆர்டிகிள் நம்பர் 21 என்ன சொல்லுது அப்படின்னா, there is a right that is given to a human being, that is it is a right to peaceful assembly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஐசிசிபிஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ஐசிசிபிஆர் அப்படிங்கிறது இட்ஸ் அ மல்டிலேட்ரல் ட்ரீட்டி. அதாவது நிறைய நாடுகள் சேர்ந்து ஓகே நம்ம வந்துட்டு சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸை இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயும் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல போட்டுப்போம் அப்படின்னு யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி பாடி சேர்ந்து எடுத்துக்கிட்டது. இந்த ட்ரீட்டியை யார் மானிட்டர் பண்றாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி இஸ் மானிட்டரிங் திஸ் பர்டிகுலர் கன்வென்ஷன். இந்த பர்டிகுலர் பில் வந்துட்டு எதோட பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல யூ ஹேவ் இன்டர்நேஷனல் கன்வெனன்ட் ஆன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதோட இன்னொரு என்ன இன்டர்நேஷனல் கன்வென்ஷனும் இருக்கு அப்படின்னா, இன்டர்நேஷனல் கன்வெனன்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் வில் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் கன்வென்ஷனை சைன் பண்ணிருக்கீங்களோ அந்தந்த கண்ட்ரீஸ் இட் ஹேஸ் டு ப்ரொவைட் ரைட் டு லைஃப். அந்த கண்ட்ரில ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இருக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, எலக்டோரல் ரைட்ஸ், பிளஸ் அவங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்களுக்கான ஃபேர் ட்ரையலும் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கன்வென்ஷன் எப்பல இருந்து ஆக்டிவா ஆக ஆரம்பிச்சதுன்னா 1976ல இந்தியா இஸ் a signatory as well as India has ratified this particular convention. இது என்ன ராட்டிஃபைடு சிக்னேச்சர்னா பிரைம் மினிஸ்டரோ இல்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோ போய் சைன் மட்டும்தான் போட்டு வருவாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டை நம்மளோட இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியணும்ல. அப்ப ராட்டிஃபைடு அப்படிங்கறது பார்லிமெண்ட்ல இந்த அக்ரிமெண்ட் அப்ரூவ் பண்றதுக்கு பேரு தான் ராட்டிஃபைட். சோ இந்தியால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் செஷன் இஸ் ராட்டிஃபைட். இதுல என்னென்ன மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி கொடுத்திருந்தாங்கன்னா, ஒரு ஹியூமனோட ஃபண்டமெண்டல் ரைட் என்ன அப்படின்னா, அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அதை சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இல்ல ஏதாச்சும் அவங்களுக்கு அகேன்ஸ்டா நடக்குதுன்னா அதை வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா அசம்பிள் பண்றதுக்கு சில்ட்ரனுக்கு பவர் இருக்கு. ஃபாரின் நேஷனல்ஸ், விமென், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அசைலம் சீக்கர்ஸ், ரெஃப்யூஜிஸ் யாரு வேணாலும் இந்த ரைட் ஆஃப் பீஸ்ஃபுல் அசம்பிளிய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரலைஸ்டா எல்லா அசம்பிளியுமே பப்ளிக் ஆர்டரை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ப்ரொஹிபிட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன் அடிஷன் கவர்மெண்ட் கேன் நாட் பிளாக் இன்டர்நெட் நெட்வொர்க்ஸ் ஆர் க்ளோஸ் டவுன் எனி வெப்சைட் பிகாஸ் ஆஃப் தேர் ரோல் இன் ஆர்கனைசிங் ஆர் சாலிசிட்டிங் அ பீஸ்ஃபுல் அசம்பிளி. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன்னா இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட 4G நெட்வொர்க்கே வந்துட்டு கொடுக்காம இருக்காங்க. பிளஸ் இந்த இஐஏக்கு பேச ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு சில வெப்சைட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியா என்னது, இட் இஸ் அ சிக்னேட்டரி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்வெனன்ட் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்க்கு இந்தியா ராட்டிபிகேஷன் பண்ணிருக்க சிச்சுவேஷன்லயே இந்தியா இஸ் ஆல்சோ சில இடத்துல என்ன பண்றாங்க, கொடுத்திருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸை மாறுற மாதிரி இருக்கு. இட் ஆல்சோ ஸ்ட்ரெஸ் தட் வேற என்னமோ சொல்றாங்க அப்படின்னா, ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும் இல்ல ஹியூமன் ரைட்ஸ் அப்சர்வர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு போய் தேவையான டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல என்ன மாதிரி சிச்சுவேஷன் மானிட்டர் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதுல அன்லாஃபுல்லா இருந்தாலும் சரி, வயலண்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மேக் பண்ணியிருப்பாங்க.
The next article that we will read is Gandhi King Initiative passes US House Committee அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒண்ணு டெவலப் பண்ணலான்னு இருக்காங்க. இது என்ன எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லைக் இந்தியால ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, யூஎஸ்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்தியால சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு 2 இயர்ஸ் கோர்ஸ், ஆனா 1 இயர் யூ வில் ஸ்டடி இன் இந்தியா, 1 இயர் யூ வில் ஸ்டடி இன் யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கும் 2 இயர்ஸ் கோர்ஸ், 1 இயர் நீங்க இந்தியால படிக்கணும், 1 இயர் நீங்க யூஎஸ்ல படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ஸ்ல சில பர்டிகுலர் டைம் ஸ்கேல வந்துட்டு வேறொரு கண்ட்ரில படிக்கிற மாதிரி. அதாவது இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஃபார் தி ஏன்னா இந்தியால இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்ல யூஎஸ்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், மகாத்மா காந்தியோட சிவில் ரைட்ஸ், மகாத்மா காந்தி என்னென்ன மாதிரியான ப்ரொட்டஸ்ட் பண்ணாரு, அப்போ என்னென்ன மாதிரியான நான் வயலன்ஸ் பிராக்டிசஸ் பண்ணாருங்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி மார்ட்டின் லூதர் கிங் என்னென்ன மாதிரியான பர்சனாலிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்மளோட லெகசியை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பீப்புள் என்ன பண்ணணும்னா, இந்த ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணணும். அப்ப யூஎஸோட ஸ்டூடெண்ட்ஸ் காந்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இங்க வந்து என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் இருக்குங்கிறத போய் அனலைஸ் பண்ணும் போதுதான் அவரோட லெகசி என்ன, அவர் என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் வந்துட்டு நான் வயலன்ஸ்ல ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்தியால இருந்து யூஎஸ்க்கு போகும்போதுதான் மார்ட்டின் லூதர் கிங் என்ன மாதிரியான பர்சனாலிட்டி, அவர் என்னென்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் வச்சிருந்தாரு இந்த நான் வயலன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா இந்த கான்ஃபிளிக்ட நான் வயலன்ஸ் மூலியமா யாரு தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப கம்மி. சவுத் சி சைனால இருக்கக்கூடிய எஸ்கலேஷன்ஸா இருக்கட்டும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருக்கக்கூடிய எஸ்கலேஷன்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நான் வயலன்ஸ்ங்கிற பிராக்டிஸ் இருக்கிறதே கிடையாது. அப்ப இந்த மாதிரியான நான் வயலன்ஸ் பிரின்சிபல்ஸ் வந்துட்டு வெளியே எடுத்துட்டு வந்து இந்த கான்ஃபிளிக்ஸ ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கறதுக்கா. ஆனா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நடக்கணும் அப்படின்னாலே அது என்னவா ஆகணும் அப்படின்னா, யூஎஸ்ல ஒரு லாவா மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் they have placed this காந்தி கிங் ஸ்காலர்ஷிப் எக்ஸ்சேஞ்ச் இனிஷியேட்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆக்டை யாரு கொண்டு வந்திருப்பா, இந்த பில்லை யாரு டேபிள் பண்ணிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் லீவிஸ் அப்படிங்கிறவரு டேபிள் பண்ணிருப்பாரு. இதை தவிர்த்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன், யுஎஸ் இந்தியா காந்தி கிங் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ண போறாங்க. யாரு செட்டப் பண்ண போறாங்கன்னா, யுஎஸ்சி ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து இதை பண்ண போறாங்க. இதுதான் இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் இஸ் ஆர்பிஐ மஸ்ட் கண்டினியூ த மானிட்டரி ஈசிங் பாலிசி அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாவே வந்துட்டு ஃபினான்ஸ் மார்க்கெட் சிஸ்டமா இருக்கும், இல்ல பினான்சியல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மானிட்டரி பாலிசி, பினான்சியல் பிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. மானிட்டரி பாலிசி அப்படின்னாலே அதுக்கு யார் மேல யாருக்கு அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிஐ தான் இந்த மானிட்டரி பாலிசியை கொண்டு வருவாங்க. வேற பினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் எதை பத்தி டீல் பண்ணுவாங்க அப்படின்னா, பினான்சியல் பாலிசியை பத்தி டீல் பண்ணுவாங்க. இப்ப ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே ஆர்பிஐ நீங்க என்னென்ன மாதிரியான இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல லாக்டவுன் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தினசரி செய்யக்கூடியதுக்கு ஆன காசே இல்லாத கூடிய சிச்சுவேஷன்ல ஆர்பிஐ நீங்க சில மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது யூ ஹேவ் lowered the repo rate by 115 basis points. சரி, அப்ப இந்த repo rate என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு யாரு கடன் தருவா அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் தருவாங்க. அதாவது என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் டேர்மா வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்குக்கு பணம் தேவைப்படுது. அப்ப ஷார்ட் டேர்மா கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, லோன் எடுப்பாங்க. அப்ப கமர்ஷியல் பேங்க் யார்கிட்ட போய் நமக்கு வேணும்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்போம், பேங்க் கிட்ட கடன் கேட்போம். அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க போய் ஆர்பிஐ கிட்ட கடன் கேட்கறாங்க. அப்ப கடன் கேட்கும் போது நமக்குன்னு ஏதாச்சும் பத்திரம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்களா, அதே மாதிரி கவர்மெண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி சிலது அடகு வச்சு ஆர்பிஐ கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, பணம் வாங்குவாங்க. இந்த பணத்தை வாங்கும் போது இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் இவங்க கிட்ட ஜாஸ்தி ஆயிடும் கமர்ஷியல் பேங்க் கிட்ட. இந்த இடத்துல ரேட்ஸ் வந்துட்டு பிக்ஸ் பண்ணுவாங்கல்ல,
இத வாங்கி இவங்க பாரோவர் குடுத்துருவாங்க. இப்ப கமர்ஷியல் பாண்ட்ஸ் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கடன் வாங்கியிருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? கமர்ஷியல் பேங்க்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு கடன திருப்பி கட்டும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட கட்டணும். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ எப்படி ஆர்பிஐ வச்சுப்பாங்கன்னா, ரொம்ப சீப்பா வச்சுப்பாங்க. அப்ப கம்மியான ரேட்டுக்கு இவரு லோன் வாங்கி யாருக்கு குடுக்க ஆரம்பிச்சுருவாரு? பாரோவருக்கு குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. அப்ப எக்கனாமில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிக்விடிட்டி இன்கிரீஸ் ஆகும் அப்படி. லிக்விடிட்டின்னா புழங்கக்கூடிய விகிதம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். இதுவே ரிவர்ஸ் ரீபோ ரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்குவாங்க. இங்க கமர்ஷியல் பேங்க் வாங்குறாங்க, இங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு வாங்குறாங்க. அதாவது ஒரு சிஸ்டம்ல எவ்வளவு பணம் இருக்கணும், பணம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? இப்ப இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். பணம் நிறைய இருக்குன்னு போய் நம்ம பொருளா வாங்கிட்டே இருந்தோம்னா டிமாண்ட் ஜாஸ்தியா கிரியேட் ஆக என்ன ஆயிடும்? அதுக்கேத்த மாதிரி சப்ளை இல்லைன்னா பிரைஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ரீப்போ ரேட், ரிவர்ஸ் ரீப்போ ரேட்ங்கிற கான்செப்ட் வச்சிருக்காங்க. சோ அப்ப இது ரெண்டுத்தையும் ரெடியூஸ் பண்ணதுனால லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றேன். சோ என்னென்ன மாதிரியான நீங்க சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ இது எல்லாமே பாசிட்டிவான சிச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஐஎம்எஃப் அவங்களோட வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், அதாவது ஐஎம்எஃப் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ரிப்போர்ட் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு யூபிஎஸ்சி ஈவன் இன் 2019 வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்குங்கிற ரிப்போர்ட்டை யாரு கொடுப்பாங்கன்னா ஐஎம்எஃப் கொடுப்பாங்க. இவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எஸ் ஏசியா பசிபிக் ரீஜன்ல வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ரெக்கவரி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கிங் இருந்ததுக்கு அப்புறம் எக்கனாமி வந்துட்டு ரிவைவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. The next article is AIB to look at India's project proposal for economic view. இந்த AII அப்படிங்கிறது ஏசியான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இதுல யார் ஜாஸ்தியா காசு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனா தான் ஜாஸ்தியான ஷேர் ஹோல்டர். நிறைய காசு இந்த பேங்க்குள்ள கொடுத்திருக்காங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபண்ட் யார் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா இந்தியா ஃபண்ட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் பெய்ஜிங். சரி, அப்ப இந்த இடத்துல இந்த பேங்க்ல டெசிஷன்ஸ் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் எவ்வளவு கேபிட்டல் உள்ள கொடுக்குறாரோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஓட் ஷேரும் இருக்கு. அப்ப யாரு ஜாஸ்தியா பணம் கொடுக்குறா? சைனா ஜாஸ்தியா பணம் கொடுக்குறாங்க. அதனால அவங்களோட ஓட்டிங் ஷேர் இஸ் 26.06%. இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். இந்தியாவோட ஓட்டிங் ஷேர் இஸ் 7.62%. இந்த ஏஐபி பேங்க் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 87 ப்ராஜெக்ட்ஸ் ஆல் ஓவர் தி ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. காசு ஃபண்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க 19.6 பில்லியன். இதுல இந்தியா தான் ஜாஸ்தியா ஏஐபிக்கு பணம் கொடுக்கு. அதே மாதிரி இந்தியா தான் இட்ஸ் தி லார்ஜஸ்ட் ரிசீவர் ஆஃப் தி லோன்ஸ் ஆல்சோ. இந்தியா எவ்வளவு லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 4.35 பில்லியன். இந்த ஆர்டிகிள் எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த இந்த ஏஐபி ஜாஸ்தியா யார் ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சைனா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கும் சைனாக்கும் இப்போதைக்கு என்ன இருக்கு? ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அப்ப இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப சைனா நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த ஏஐபி என்ன சொல்லியிருக்குன்னா நாங்க கம்ப்ளீட்டா ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கலா என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது, நாங்க எதுக்காக தான் ஒண்ணு கூடி வச்சிருந்தோம் அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட்ஸ்க்காக தான் நாங்க ஒண்ணு கூடி இருந்தோம். சோ அதனால இந்த டென்ஷன்ஸ்னால இந்த பேங்க்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய லோன்ஸ்ல எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இது இந்தியாவுக்கு அடுத்து வேற யார் ஜாஸ்தியா வாங்குறாங்கன்னா டர்க்கி வந்துட்டு ஜாஸ்தியா வாங்குறாங்க. இதை யார் சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஜின் லிக்வென் அப்படிங்கிறவரு. இவர் தான் ஏஐஐபியோட பிரசிடென்ட். சரியா? சோ இதுல இருந்து வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஐபி வந்துட்டு ஃபார்ம் பண்ணும்போது எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னா 2016. நியூஸ் பேப்பர்லயே சில பேசிக்ஸ் எல்லாம் இருக்கும். 2016ல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. யூசுவலா யூபிஎஸ்சி என்ன கேட்பாங்கன்னா எவ்வளவு மெம்பர்ஸ் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னா அதாவது ஆரம்பிக்கும் போது எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்க. அகைன் அதுவுமே நியூஸ் பேப்பர்ல கொடுத்துட்டாங்க 57 மெம்பர்ஸ். சரி, இந்தியா ஃபவுண்டிங் மெம்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்தியா இஸ் ஆல்சோ அ ஃபவுண்டிங் மெம்பர். இதுல வந்துட்டு இதை ஹெட் பண்றது வந்துட்டு he is the president of that particular bank. இந்த பிரசிடென்ட்ட வந்துட்டு
எலக்ஷன் மூலியமா தான் தேர்ந்தெடுப்பாங்க. எவ்ளோ வருஷம் இவருக்கு டெர்ம்னா 5 இயர்ஸ் ஆஃப் டெர்ம் அண்ட் ஹி இஸ் ஹேவிங் த பாசிபிலிட்டி ஆஃப் ரீஎலெக்ட். அப்ப ஒரு பெர்சன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணலாம்? எலக்ஷன்ஸ்ல நின்னு வின் பண்ணிக்கலாங்கிற மாரி. சோ இது வந்துட்டு AIB பத்தி. சோ AIB இஸ் ஏசியான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் பேங்க். இட் இஸ் a multilateral development bank with the mission of improving social and economic outcomes. அப்ப social and economic outcomes ஏசியால இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபண்டிங் குடுப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? பெய்ஜிங்ல இருக்கு. எப்ப ஆப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க? ஜனவரி 2016. ஆரம்பிக்கும்போது எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்க? 57 மெம்பர்ஸ் were there and as of now you have 103 மெம்பர்ஸ். அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா நம்ம சஸ்டைனபிளா இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் மத்த ப்ரொடக்டிவ் செக்டார்ஸ்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சீக்கிரமா பீப்புளை நல்லா கனெக்ட் பண்ணலாம், சர்வீசஸ் மார்க்கெட் இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுல இருக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாம் யார் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்கள இருக்கக்கூடிய பாடிஸ், த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ். இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் தான் இருக்கிறதுலே த ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி இன் AIB. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் யூபிஎஸ்ல நிறைய கேட்பாங்க. ஃபவுண்டிங் மெம்பரா இல்லையா, எந்த வருஷம் பண்ணாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, நெக்ஸ்ட் இதுல யார் டெசிஷன் மேக் பண்ணுவாங்க, ஓட்டிங் ஷேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதனால ஹேவ் கான்சென்ட்ரேஷன் ஓவர் திஸ். அப்ப இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் மெம்பர் கண்ட்ரீஸோ அதுல இருந்து இருப்பாங்க. See, India is a member country of AIB. In the board of governors ல இந்தியாவை யாரு ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன், who is minister of finance. அப்ப போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்ல யார் இருப்பாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் இருப்பாங்க, இல்ல டெபுட்டி மினிஸ்டர், ஃபினான்ஷியல் செக்ரட்டரி அப்படிங்கிற மாதிரியான ஆபீசர்ஸ் இருப்பாங்க. The next is சில மீட்டிங்ஸ் வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு நடக்கல. 2019ல மீட்டிங் எங்க நடந்ததுன்னா லக்சம்பர்க். 2018ல ஏன்னா ஆனுவலா they will have a meeting. 2018ல வந்துட்டு இந்தியால மும்பைல நடந்தது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் 2016ல பெய்ஜிங்ல நடந்திருக்கும். இதை தாண்டி வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா frequently asked question. இந்த வெப்சைட் குள்ள போனீங்கனாலே frequently asked question அப்படிங்கிற கேட்டகரியை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் இதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். சரியா? எந்த ஒரு வெப்சைட்லயுமே இந்த frequently asked questions வந்துட்டு படிச்சு வச்சுட்டீங்கன்னா யூபிஎஸ்சி கொஞ்சம் அதுல கேள்விகள் கேட்பாங்க. சரியா? இதை தவிர்த்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஆர் 2019 வந்துட்டு வெளியில கொண்டு வந்திருக்காங்க. சோ அது வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும் அப்படிங்கிறதுனால we will have a separate session over this draft national education policy. இதுதான் இன்னைக்கு 2 நாள்ல இருந்தக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். If you like my video, like, share and subscribe to my channel. Thank you.